வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் வார ராசி பலன்களை பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 28 வரை இந்த ஒரு வாரத்திற்குடைய ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த பதிவில் இந்த வாரத்திற்குடைய முக்கியமான கிரக மாற்றம், சந்திரனுடைய நிலை ரொம்ப முக்கியமான ஒரு அமர்வாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நிலையில் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய நிலையில் கோச்சார சந்திரன் இருக்க போகிறார். சோ இதுதான் பொதுவான ஒரு கிரகநிலை மாற்றம். மற்ற நிலையில் ஒரு ராசிக்கும் நம்ம சொல்லும் பொழுது விளக்கமான பலன்களை சொல்லலாம். இங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை தெளிவாக பார்த்து பலன் பெற வேண்டும். முதலில் மேஷ ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தொடர்ந்து விரயஸ்தானத்தில் சனியுடன் மறைந்திருப்பது ஒரு பலவீனம் அப்படின்னே சொல்லலாம். பஞ்சமாதிபதி சூரியன் உச்சம் பெற்று ராசிக்கு வந்தாலும் அவர் மூலத்திரிகோண வீடாகிய 5ஆம் வீட்டை தொல்லை செய்வார். மனக்குழப்பம் இல்லைனா குழந்தைகளோடு ஒரு போராட்டமான நிலை, ரொம்ப ஓவரான ஒரு உஷ்ண தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனைகளால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். முக்கியமாக கோச்சார சந்திரன் இந்த வாரம் இவர்களுடைய 3ஆம் வீடாகிய மிதுனம், 4ஆம் வீடாகிய கடகம், சிம்மத்தில் செல்லும் பொழுது, கடகத்தில் அவர் பூச நட்சத்திரத்தை கடக்கும் பொழுது அன்றெல்லாமே ரொம்ப கவனமாக நீங்க இருக்க வேண்டும். சிம்ம ராசிக்கு கேதுவுடன் இணையக்கூடிய சந்திரன், இதுவும் சற்று கவனம். அடுத்தது 6ஆம் வீட்டில் அமரும் பொழுது இந்த வாரம் முடியக்கூடிய நிலையாக இருக்கும். அதுக்கப்புறம் கூட பாத்தீங்கன்னா 7, 8 சந்திராஷ்டமம் வரக்கூடிய நிலை. மொத்தமாக அடுத்து இந்த மாதம் முழுவதும் சித்திரை மாதம் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நிலை. உடல் ஆரோக்கியம், குழந்தைகளோடு இருக்கும் நிலை, புதிய முடிவுகளில் ஒரு கிளாரிட்டி தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது, திருமண வாழ்வில் சரியான ஒரு முடிவுகளை இருவருமாக சேர்ந்து எடுப்பது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்ல பலனை கொடுக்கும். தாயார் ஆரோக்கியத்திலும் இந்த ஜாதகர்களுக்கு சரியான கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு அமர்வு. வயிறு தொடர்பான பிரச்சனைகள், ஓவர் ஹீட் தொடர்பான பிரச்சனைகளால் வரலாம். சோ கண்டிப்பாக அதிக கவனம் தேவை. ஆனால் வருமானம், தொழில், பணி இதுல இவங்களுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு வளர்ச்சி பாதையாகவே இந்த வாரம் இருக்கிறது.